ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது இப்போ நடந்து போயிட்டுருக்கேன்ல, இது ஜஸ்ட்டு ஒரு வாக்வே. சிங்கப்பூரில் வந்துட்டு மக்கள் நடக்கிறதுக்காக இது மாதிரி நிறையா வாக்வே வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஹெச்டிபின்னு சொல்லுவாங்க, ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் எவ்வளோ. நம்ம ஊரில் ஸ்பேஸே இருக்காது, காற்று போகிற அளவுக்கு கூட இடம் இருக்காது. பட் இங்கே பாருங்கள், சிங்கப்பூரில் எவ்வளோ ட்ரீ வச்சு இவ்வளோ அழகாக இந்த மாதிரி வாக்வே போட்டிங்க பாருங்கள். மரம் பாருங்கள், ஏன்னா பாருங்கள், ஒரு மரம் பெருசாக இருக்கும், ஒரு மரம் சின்னதாக இருக்கும். எதனாலனா, இப்போ அந்த மரம் சப்போஸ் ரொம்ப பெருசாகிட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த மரம். ஸோ இது மாதிரி ஃபில்லப் பண்ணுறதுக்காக இது பெரிய மரம், சின்ன மரம், பெரிய மரம், சின்ன மரம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க இனோவேட்டிவாக வந்துட்டு எந்த மரம் ஃபுல்லாக பெரிய பெரிய மரம் ஆகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை மரத்தை விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எடுத்த மரத்தில் வேறு மரம் வச்சுருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் லோகோ இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மரம் பாருங்கள், சைக்கிளெல்லாம் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு கார்டனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரோடாக இருக்கட்டும், ஒரு பில்டிங்காக இருக்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மரம், பெரிய மரம், சின்ன மரம், அந்த மாதிரியே அவங்க வந்து டிசைன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே சிங்கப்பூரில் வந்து காலில் மண் படும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் இது மாதிரி வாக்வேக்கு வந்து சிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த மாதிரி பின்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே சின்ன கடைகள் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பீப்புள் அங்கே இது ஃபுல்லாகவே ஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ளோக்குக்கும் ப்ளோக் நம்பர் 1, நம்பர் 2, 500, 400 இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்கும் நம்பர் வச்சுருப்பாங்க. பாருங்கள், தெரியுதா? 165A இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ரெயின் டைமில் வெயில் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஷெட்டு இது போல் போட்டு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். சிங்கப்பூரில் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டாக பண்ணுவாங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ நம்ம ஊரெலாம் போட மாட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மொட்டை வெயிலில் நடந்து போகணும். ஆனால் இதில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபுல்லாகவே இது மாதிரி ஷெட்டு போட்டு அவங்க ப்ளோக் வர நிறைய பிளேஸில் வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இது டிராஃபிக் பீப்புள் எல்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதுதான் சிங்கப்பூர். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.